அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு கணக்கு இயல் 1 கனமொழி பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு 2வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. பின்வரும் சொற்களில் உள்ள எழுத்துக்களின் கணத்தை பட்டியல் முறையில் எழுதுக. முதல் வார்த்தை அசஸ்மெண்ட், இரண்டாவது வார்த்தை பிரின்சிபல். கணத்தை குறிப்பிடும் முறைகள் 3. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் விவரித்தல் முறை அல்லது வர்ணனை முறை. இரண்டாவது கன கட்டமைப்பு முறை அல்லது விதிமுறை. மூன்றாவது பட்டியல் முறை அல்லது அட்டவணை முறை. விவரித்தல் முறை அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். கணத்தில் உள்ள உறுப்புகளை சொற்களால் தெளிவாக விவரிக்கும் முறையே விவரித்தல் முறை அல்லது வர்ணனை முறை எனப்படும். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ஆங்கில உயிரெழுத்துகளின் கணம், அதாவது இங்கிலீஷ் வவ்வல் லெட்டர்ஸ். ஒரு கணத்தில் அமையக்கூடிய உறுப்புகளை பற்றி விரிவாக நாம் சொல்லியிருக்கோம். அதுதான் ஆங்கில உயிரெழுத்துகளின் கணம். இப்படி சொல்கிறது விவரித்தல் முறை. இப்போ இதையே கன கட்டமைப்பு முறையில் எப்படி எழுதலாம்? ஒரு கணத்தை குறிப்பிடும்போது கேபிட்டல் லெட்டர் தான் குறிக்கணும். ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏ என்ற கணமானது கன அடைப்பு போட்டுக்கணும். அதுக்குள்ளே இருக்கிற உறுப்புகள் எக்ஸ். இந்த குறிக்கு பேர் அதன்படி. அந்த உறுப்புகள் எப்படி இருக்கும்னா எக்ஸ் என்பது ஆங்கில உயிரெழுத்துகள். பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் கன கட்டமைப்பு முறை. பட்டியல் முறை, ஒரு கணத்தில் உள்ள உறுப்புகள் அனைத்தையும் பட்டியலிடுவது பட்டியல் முறை எனப்படும். கணம் ஏல அமையக்கூடிய உறுப்புகளை பட்டியலிடணும். ஆங்கில உயிரெழுத்துகள் 5 தான். ஏஇ ஐஓயு. இப்போ ஏ கமா இ கமா ஐ கமா ஓயு. ஆங்கில உயிரெழுத்துக்களை பட்டியலிட்டு குறிப்பிடும் முறைக்கு பட்டியல் முறை எனப்படும். இப்போ நம்ம கணக்குக்கு போகலாம். பின்வரும் சொற்களில் உள்ள எழுத்துக்களின் கணத்தை பட்டியல் முறையில் எழுதுக. பட்டியல் முறைனா உறுப்பு, இதில் என்னென்ன உறுப்புகள் அமையுதோ அதை பட்டியலிட்டு எடுத்து எழுதிடணும். கணக்கில் கொடுக்கப்பட்ட முதல் வார்த்தை அசஸ்மெண்ட். ASSESSMENT. இந்த வார்த்தையில் உள்ள எழுத்துகளின் கணம் பட்டியல் முறையில் எடுத்து எழுதணும். கணம் என்ன ஆங்கில எழுத்துக்கள் வேணுமானால் எடுத்துக்கலாம், ஆனால் கேபிட்டல் லெட்டரில் எடுத்துக்கணும். நாம் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். கன அடைப்பு, இதில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களையும் எடுத்து எழுதிக்கலாம். ஏ கமா எஸ் கமா எஸ் கமா இ எஸ் எஸ் எம் இ என் டி. இதில் முக்கியமான விஷயம், ஒரு எழுத்து ஒரு முறை வந்தால் போதும். இப்போ ஏ எடுத்து எழுதிட்டோம். அடுத்தது எஸ், மீண்டும் ஒரு முறை எஸ் எழுத தேவையில்லை. அதனால் இ அப்படிங்கிற லெட்டருக்கு போயிடலாம். எஸ் நம்ம ஆல்ரெடி எடுத்து எழுதிட்டோம். அடுத்தது எம், ஈவும் எடுத்து எழுதிட்டோம். அடுத்தது என் டி. அவ்வளோதான். அசஸ்மெண்ட் என்ற சொற்களில் உள்ள எழுத்துக்களின் கணத்தை பட்டியலிட்டு எடுத்து எழுதிட்டோம். அடுத்து இரண்டாவது வார்த்தை பிரின்சிபல். PRINCIPAL, பிரின்சிபால். கணம் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு பிடித்தமான எந்த ஒரு லெட்டர் வேணாலும் எடுத்து எழுதிக்கலாம். புத்தகத்தில் ஒய் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. முக்கியமான விஷயம், கேபிட்டல் லெட்டரில் தான் நம்ம குறிக்கணும் ஒரு கணத்தை குறிக்கும்போது. இதில் இருக்கிற ஆங்கில எழுத்துக்கள் PRINCIPAL. முன்னாடியே சொன்னது மாதிரி தான், ஒரு எழுத்து ஒரு முறை தான் வரணும். கன அடைப்பு ஓப்பன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி முடிக்கும்போதும் ப்ராக்கெட்டில் க்ளோஸ் பண்ணணும். PRINCI ஏற்கனவே நம்ம எடுத்து எழுதிட்டோம். ஸோ அதனால் ரிப்பீட்டடாக எழுத தேவையில்லை. பி ஆல்ரெடி எடுத்து எழுதிட்டோம். AL, அவ்வளோதான். பிரின்சிபால் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை பட்டியல் முறைப்படி எடுத்து எழுதிட்டோம். பயிற்சி 1.1 முதல் கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.